உத்தரப்பிரதேசத்துல ஒரு விஷயம் நடக்கும். உத்தரப்பிரதேசத்தில் கூட அது அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அந்த வீடியோ தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சிறுபான்மை குடும்பங்கள்லையும் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்படும். அந்த வீடியோ ஒளிபரப்பப்படும் பொழுதே அங்கு இருக்கிற போது இங்க பிஜேபி ஆட்சி வந்தால் இங்கும் அப்படித்தான். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற பிறகு புல்டோசர்ல இஸ்லாமியர்கள் குடியிருப்புல சில பகுதிகளை இடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், இடிக்கிறாங்க. இடிப்பதற்கு 2 காரணம். 2வது காரணத்தை யாரும் சொல்ல தயங்குவாங்க பாஜக காரங்க. முதல் காரணத்தை மட்டும் சொல்லுவாங்க. நான் 2வது காரணத்தை சேர்த்து சொல்றேன். என் மதத்தின் உரிமை பாதுகாக்கப்படணும், என் மதத்தின் வழிபாடு இன்னும் அதிகமா பரப்பப்படணும், என் மதத்தின் ஆதிக்கம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த ஆதிக்கத்தை யார் சப்போர்ட் பண்றாங்களோ உதவுகிறார்களோ அவர்களுக்கு நான் வாக்களிப்பேன்னா அப்ப வீடு இடிப்போம். தங்கள் மீது ஒரு அபிமானம் வர வேண்டும், தங்களை பரிதாபமாக காட்டி இந்துக்களை செக்யூலர் என்ற பேர்ல பொய்யா ஒன்று சேரணும்னு நினைச்சா மீண்டும் மீண்டும் தோற்று போவார்கள். இன்றைக்கு 21 மாநிலத்தில் உள்ள இந்துக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வேறுபட்டதால் பிளவுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவுடைய மைனாரிட்டி செல் சிறுபான்மையினர் பிரிவிற்கு அதோடைய தேசிய செயலராக இருக்கிறார். ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர். தேசியத்தை இஸ்லாமிய மக்களிடமே அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இன்று இணைகிறார். வணக்கம். வாழ்க வளமுடன். சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் இந்த முறை திமுகவிலிருந்து தாவேக்காக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. திமுக எப்படி சிறுபான்மையினரை சொல்லிட்டு வந்தது, உங்களுக்கெல்லாம் நான் தான்ப்பா பாதுகாப்பு, நான் இருந்தால் தான் நீங்கள் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னது மாதிரியே சட்டசபையில் விஜய் என்ன சொல்கிறாரு, ஆம் இதை மைனாரிட்டி அரசு என்று சொல்கிறார்கள், ஆம் இது மைனாரிட்டி அரசு தான், அவர்களுக்கு பாதுகாப்பான அரசு அப்படிங்கிறார். அதாவது அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. ஒரு அரசாங்கம் பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு தான் இங்கே சிறுபான்மையினர் இருக்காங்க. ரொம்ப பயந்து போய் இங்கே இருக்கிறவங்கலாம் இருக்காங்களா? நீங்கள் தொடர்ந்து அரசியல் பயணத்தில் இருக்கிறீங்க, இந்த மக்கள்லாம் ரொம்ப பயந்து போய் இங்கே இருக்கிறவங்களாம் இருக்காங்களா? உண்மையாகவே சிறுபான்மை மக்கள் தமிழகத்தில் அச்சப்பட்டு தான் இருக்கிறார்கள், பயந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும். ஏன் அச்சப்படுகிறார்கள் என்றால், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு விஷயம் நடக்கும். உத்தரப்பிரதேசத்தில் கூட அது அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அந்த வீடியோ தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சிறுபான்மை குடும்பங்கள்லையும் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்படும். அந்த வீடியோ ஒளிபரப்பப்படும் பொழுதே அங்கு இருக்கிற போது இங்க பிஜேபி ஆட்சி வந்தால் இங்கும் அப்படித்தான். உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு நபர் இருக்கிறார். அவர் தன் வீட்டுல மாட்டு இறைச்சியை உபயோகப்படுத்தினார். அந்த மாட்டு இறைச்சியை பயன்படுத்தினார்னு சொல்லி ஒரு கும்பல் அவரை கொலை செய்கிறது. இது சம்பவம். இந்த சம்பவத்தை சொல்லி பார்த்தீர்களா, அப்போ ஒருத்தர் மாட்டு இறைச்சி சாப்பிட்டா கொலை செஞ்சிருவாங்க இப்படின்ற பிரச்சனை சொல்றாங்கல்ல, இதை மட்டும் சொல்லி பயமுறுத்துகிறார்கள். அந்த கொலை செய்தவன் கைது செய்யப்பட்டானா இல்லையா, அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா, அவன் சிறையில் இருக்கிறானா இல்லையா, இதை பத்தி பேசவே மாட்டாங்க. இப்ப இதை மட்டும் பேசுறீங்கன்னா அப்ப நான் கேட்கிறேன், எத்தனையோ இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள்ல, அதுக்கு என்ன தீர்வு? ஒரு குஜராத் கலவரத்தை வைத்து நீங்க திரும்ப 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 பேசுறீங்க. குஜராத்தில் நடந்த படுகொலை, இஸ்லாமியர்கள் இறந்து போனார்கள், இந்துக்களும் இறந்து போனார்கள், இஸ்லாமியர்கள் கணிசமாக இறந்து போனார்கள், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் குஜராத் படுகொலைக்கு பிறகு குற்றவாளிகள் சார்ஜ் ஷீட் போட்டு தண்டிக்கப்பட்டு இந்துக்கள் பெரும்பான்மையாக சிறையில் இருக்கிறார்கள். நான் கேட்கிறது, கோயம்புத்தூர்ல 19 இஸ்லாமியர்கள் கலைஞர் ஆட்சியில இறந்து போனதற்கு சார்ஜ் ஷீட் போட்டு ஒரே ஒரு குற்றவாளி என்று அடையாளப்படுத்தினாங்களா திமுக ஆட்சி? இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நரேந்திர மோடியை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், அவர் சட்டப்படி தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. முஸ்லீமோ ஹிந்துவோ அதை பார்க்கல, தண்டனைக்குரியவனாக இன்னைக்கு இருக்கிறான். இங்க கலைஞர் என்ன செஞ்சாரு? எதுவுமே செய்யல. இப்ப முஸ்லீம்கள் இப்படி சிந்திக்காம அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, பீகாரில் பார்த்தீர்களா, குஜராத்தில் பார்த்தீர்களா அப்படின்றாங்க. நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்க. இன்றைக்கு பெரிய விஷயமா பேசுறது, மேற்கு வங்காளத்துல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற பிறகு புல்டோசர்ல இஸ்லாமியர்கள் குடியிருப்புல சில பகுதிகளை இடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், இடிக்கிறாங்க. இடிப்பதற்கு 2 காரணம். 2வது காரணத்தை யாரும் சொல்ல தயங்குவாங்க பாஜக காரங்க. முதல் காரணத்தை மட்டும் சொல்லுவாங்க. நான் 2வது காரணத்தை சேர்த்து சொல்றேன். முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அரசு புறம்போக்கு நிலங்கள், அதுல ஆக்கிரமித்து கட்டி இருக்கிறார்கள். அப்ப ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு கடந்த கால அரசு அமைதியாக இருந்தது, அகற்றல. இன்றைக்கு கடுமையான ஒரு முயற்சி எடுத்து
அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி இஸ்லாமியருடைய மதர்சாவா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், இல்லமா இருக்கட்டும், புல்டோசர் வச்சு இடிச்சு சரி செய்கிறார்கள். அரசு நிலத்தை அரசு கையகப்படுத்துகிறது. இது முதல் காரணம். இதைத்தான் அரசும் சொல்லும். இதை எல்லாருமே லாஜிக்கா சொல்லுவாங்க, ஏத்துக்குவாங்க. ஆனா இன்னொரு உண்மை இருக்கிறது. என்னன்னா, இரண்டாவது அதே கேள்வியில் இன்னொன்று இருக்கும். அதே மாதிரி அரசு புறம்போக்கு இடத்தில் கோவில்களும் இருக்கிறது. அரசு புறம்போக்கு இடத்தில் இந்துக்களும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இடிக்காமல் ஏன் இது மட்டும் இடிக்கப்படுகிறது? அது மேற்கு வங்கமா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், மத்திய பிரதேச, ராஜஸ்தான், எங்க இருந்தாலும் சில நேரங்களில் ஏன் இப்படி இடிக்கப்படுகிறது என்றால், அங்குள்ள இஸ்லாமியர்கள் வாக்களிக்கவில்லை. இது நிதர்சன உண்மை. என்னங்க வாக்களிக்கலாம் இடிச்சிருவீங்களா அப்படின்னு? நீங்க எதுக்கு வாக்களிக்கிறீங்க? ஒரு நாடு நல்லா இருக்கணும், வளர்ச்சிக்கு வாக்களிக்கணும். நம்ம பகுதி நல்ல சாலை வேணும், நல்ல குடி தண்ணீர் வேணும், நம்முடைய பிள்ளைகள் நாளைய சந்ததி நல்லா இருக்கணும், அதற்காக வாக்களிக்கணும். நீங்க இதற்கெல்லாம் வாக்களிக்காம என் மதத்தின் உரிமை பாதுகாக்கப்படணும், என் மதத்தின் வழிபாடு இன்னும் அதிகமா பரப்பப்படணும், என் மதத்தின் ஆதிக்கம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த ஆதிக்கத்தை யார் சப்போர்ட் பண்றாங்களோ, உதவுகிறார்களோ அவர்களுக்கு நான் வாக்களிப்பேன்னா அப்ப வீடை இடிப்போம். இப்ப நான் சொல்லும் போது சில இஸ்லாமியர்களுக்கு இதை பார்க்கும் கோபம் வரும். அப்ப இன்னும் நம்ம மத பற்ற நம்ம உறுதியா இருந்தா எல்லாருமே வீடை இடிப்பீங்களான்னு. மத பற்று என்பது வேறு, மத வெறி என்பது வேறு. மத பற்று என்பது 5 வேளை ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வந்தா அது பேர் மதப்பற்று. மத வெறி என்றால் நான் இருக்கிற இந்த இஸ்லாமிய மதம் தான் இந்த நாட்டில் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து அதற்காக செய்யக்கூடிய பல தவறான செயல்கள் என்பது மத வெறி. அந்த மத வெறியின் மூலமாகத்தான் பிரச்சனை வருது. அப்போ ஒரு ஆட்சி வந்த பிறகு என்ன பாக்குறாங்கன்னா, இந்துக்கள் இருக்கிறான், அவன் வாக்களிக்கிறான். இந்துக்களை பல பேர் வாக்களிக்காம இருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமா ஒரு பூத்துல 300 ஓட்டு இஸ்லாமியர் ஓட்டு 300 நீ காங்கிரஸுக்கு போடுவ, 300 நீ திரிணாமுல் காங்கிரஸுக்கு போவ, 300 நீ கம்யூனிஸ்டுக்கு தான் போடுவ. போடவே மாட்டேங்கன்னா அப்போ உனக்கு வளர்ச்சியை பத்தி அக்கறை இல்லை, முன்னேற்றத்தை பத்தி அக்கறை இல்லை, இந்த தேசத்தை பத்தி அக்கறை இல்லை, இந்த நாட்டு பற்று பத்தி அக்கறை இல்லை. முழுக்க 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 இஸ்லாமிய மயமாக ஆக வேண்டும் என்பதுதான் உடைய நோக்கமாக இருந்தால் இடிப்பாங்க. இப்ப நீங்க சட்டத்தின்படி பார்த்தா நான் பேசுற தப்பா தரலாம். நான் தர்மத்தின்படி சொல்றேன். இப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்பதை இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த இழப்பு என்பது எல்லா இடத்திலும் நடக்கும். இது நான் சொல்லுவது கடினமாக இருக்கலாம், ஆனா நிதர்சன உண்மை இதுதான். இதை நான் சொல்லும் போது சில பாஜக தலைவர்களை ஏன் இப்படி நீங்க பேசுறீங்க, இப்படி பேசினா மைனாரிட்டி உங்களை என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பார்கள்னா, உண்மையை சொன்னா இன்னைக்கு அவன் தப்பா நினைச்சா கூட, கோபப்பட்டா கூட, நாளைக்கு அவன் சிந்திக்கும் பொழுது ஆமா இல்ல நம்ம தேசப்பற்றோ வளர்ச்சியோ பாரத பிரதமர் இந்த 12 ஆண்டுகள்ல சித்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை யோசிக்காம திரும்ப திரும்ப நம்ம ஏன் இதையே பேசுறோம்? அப்ப மதத்தின் அடிப்படையில் நம்ம வாக்களிப்பதை தாண்டி நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இதே இடம், இதே மேற்கு வங்கத்துல முஸ்லிம்கள் ஹப் இருக்கிற ஒரு 60% முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். இந்துக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அவர் ஓட்டு ரொம்ப கம்மியா வாங்குறார், இஸ்லாமியர் இடத்துல கணிசம் வாங்குறார். இப்ப என்ன பார்வை வரும்? இடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க, என்ன பார்வை வரும்? இஸ்லாமியர்கள் தெளிவா இருக்கிறாங்க, அவங்க வளர்ச்சியை பாக்குறாங்க. இதுதானங்க சிம்பிள். அப்போ இந்த உண்மையை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் சில இழப்புகள், துயரங்கள் நடக்கும். இந்த உண்மையை இஸ்லாமியர்கள் விரைவில் புரிந்து கொண்டு இழப்புகளிலிருந்து மீள வேண்டுமே தவிர, பார்த்தீர்களா இவர்கள் அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள் என்று திரும்பவும் தங்கள் மீது ஒரு அபிமானம் வர வேண்டும், தங்களை பரிதாபமாக காட்டி இந்துக்களை செக்யூலர் என்ற பேர்ல பொய்யா ஒன்று சேரணும்னு நினைச்சா மீண்டும் மீண்டும் தோற்று போவார்கள். இன்றைக்கு 21 மாநிலத்தில் உள்ள இந்துக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வேறுபட்டதால் பிளவுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். தயவு செய்து மீண்டு வர வேண்டும். தமிழகம்லாம் அடிபட்டு திருந்துவதை விட முன்கூட்டி திருந்தினால், முன்கூட்டி புரிந்து கொண்டால், முன்கூட்டி தேசப்பற்றோடு ஒரு தேசியமயமான சிந்தனைக்கு வருவார்களே ஆனால் அது சிறப்பாக இருக்கும். அதற்கு இந்த திமுகவும் தாவேகாவும் தடையாக இருந்தால் அந்த தடைகளை நாம் தகர்த்தெறிவோம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.